வணக்கம். தமிழகம் செய்திகளோடு இணைந்து கொள்ளுந்தான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. மியன்மாரில் சிக்குண்ட இலங்கையர்களை மீட்க தாய்லாந்துடன் கைகோர்க்கும் அரசு. வானிலை தொடர்பில் வானிலை ஆய்வு மையம் சிவப்பு எச்சரிக்கை. மாத்தறை வெலிகம பகுதியில் துப்பாக்கிச்சூடு. பரீட்சைகள் திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு. சிறந்த காற்பந்தாட்ட வீரர்களை உருவாக்கும் முயற்சியில் லைக்கா ஞானம் அறக்கட்டளை. வேட்பாளராக களமிறங்குவது தொடர்பில் ரணில் பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும். நாவல் பொது வேட்பாளர் குறித்து விசேட சந்திப்பு. முல்லைத்தீவில் மீனவர்கள் தொடர் போராட்டம். உரிய காலத்தில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தப்பட வேண்டும். ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்த முன்வெளி ஆசிரியர்கள். புலமை பரிசில் பரீட்சை தொடர்பாக அறிவிப்பு. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் மைத்திரியின் கருத்து. இனி வருவன விரிவான செய்திகள். முதலில் இலங்கை செய்திகள். தென்மேல் பருவப்பேச்சு காரணமாக ஏற்பட்டுள்ள மழையுடனான வானிலை மேலும் தொடரும் என வளிமண்டலியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அதன்படி மேல் ஜப்டகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேல் மற்றும் ஜப்டகமுவ மாகாணங்களிலும் நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களிலும் 75 மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது. ஊவா மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மத்திய வலயத்தின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, தென்மேற்கு மற்றும் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாத்தறை வெலிகம படவல பகுதியில் அடையாளம் தெரியாத நபர்களினால் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டுள்ளது. எனினும் குறித்த துப்பாக்கி பிரயோகத்தினால் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வந்துள்ளனர். இதனிடையே அகங்கல்ல பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொஸ்கொட போலீசாரின் நேற்றிரவு குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் கடந்த 8ஆம் தேதி அகங்கல போகப்பட்டிய பகுதியில் உள்ள வீடொன்றில் வைத்து நபர் ஒருவரை துப்பாக்கியினால் சுட்டுக் கொலை செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் இன்று முதல் ஏற்றுக்கொள்ளப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை இணையமூடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இதேவேளை விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் நீடிக்கப்பட மாட்டாது எனவும் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் மேலும் தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரீட்சை செப்டம்பர் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லைக்கா ஞானம் அறக்கட்டளை இலங்கை காற்பந்தாட்ட சம்மேளனத்துடன் இணைந்து 19 வயதுக்குட்பட்டவர்களுக்கான காற்பந்தாட்ட போட்டியொன்றை நடத்த ஏற்பாடு செய்துள்ளது. இந்த போட்டிக்கான நாடளாவிய ரீதியாகவும் உள்ள திறமையான காற்பந்தாட்ட வீரர்கள் உள்வாங்கப்பட்டுள்ளதோடு அவர்களது திறமையை வெளிக்கொண்டு வருவதுடன் இந்த போட்டி பிரதான நோக்கமாக காணப்படுகிறது. அனைத்து மாவட்ட இளைஞர்களையும் உள்ளடக்கிய திறமையான தேசிய அணியொன்றை உருவாக்கும் நோக்கிலே இந்த போட்டியானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த போட்டிக்கான அங்குராட்பணி நிகழ்வு கொழும்பு தாஜ் சமுத்ரா கோட்டலில் இன்று இடம்பெற்று வருகிறது. இந்நிகழ்வில் லைக்கா குழுமத்தின் ஸ்தாபகர் தலைவரும் லைக்கா ஞானம் அறக்கட்டளையின் இணை நிறுவனருமான திரு அல்லிராஜா சுபாஸ்கரன், லைக்கா ஹெல்த்தின் தலைவரும் லைக்கா ஞானம் அறக்கட்டளையின் இணை நிறுவனருமான பிரேமா சுபாஸ்கரன், லைக்கா குழுமத்தின் பிரதி தலைவர் பேம் சிவசாமி, இலங்கை காற்பந்தாட்ட சம்மேளனத்தின் தலைவர் மற்றும் லைக்கா குழுமத்தின் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். தேசிய ரீதியாக மட்டுமன்றி சர்வதேச ரீதியாகவும் சமூகம் சார்ந்த பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டு வரும் லைக்கா ஞானம் அறக்கட்டளையானது தற்போது விளையாட்டுத் துறையிலும் கால்பதித்துள்ளமையானது விசேட அம்சமாக கருதப்படுகிறது. லைக்காவின் ஞானம் அறக்கட்டளையானது லைக்கா குழுமத்தின் நிறுவனரும் தலைவருமான அல்லிராஜா சுபாஸ்கரன் மற்றும் லைக்கா ஹெல்த்தின் தலைவர் பிரேமா சுபாஸ்கரன் ஆகியோரின் அல்லிராஜா சுபாஸ்கரனின் தயாரிப்பில் ஞானாம்பிகை அல்லிராஜாவின் பேரில் 2010ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஸ்தாபிக்கப்பட்டது.
சமூக பொறுப்புணர்வு மற்றும் உதவி வழங்கல் போன்றவற்றில் உள்ள அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கும் வகையில் உலகளவில் வறுமை கோட்டில் கீழ் உள்ள சமூகங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதே ஞான அறக்கட்டளையின் பிரதான நோக்கமாகும். ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்கப் போவதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தீர்மானித்தால் அதனை பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவாராக என்பது எமக்கு தெரியாது. அவ்வாறு ரணில் போட்டியிடவில்லை என்றால் அதனை தெரிவிக்க வேண்டும். அவ்வாறு தெரிவித்தால் ஜனாதிபதியுடன் இணைந்து செயல்படுவது தொடர்பாக நாம் ஆராய முடியும். சிறந்த தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்கு இலகுவாக இருக்கும். எந்த ஆண்டில் முதலாவதாக ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும்? ஜனாதிபதி இதனை அமைச்சரவைக்கு அறிவித்துள்ளார். ஆனால் தாம் போட்டியிடுவது தொடர்பாக இந்த அறிவிப்பை ஜனாதிபதி வெளியிடவில்லை. தற்போது நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவும் ஜனாதிபதி வேட்பாளராக ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக அறிவித்திருக்கிறார். ரணில் விக்ரமசிங்கவும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்தால் அமைச்சரவையில் இருந்து 2 வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார்கள். எனவே இது தொடர்பில் எமது கட்சியாலும் ஒரு சிறந்த தீர்மானத்தை எடுக்க முடியும் என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் கருத்து பரிமாற்ற நிகழ்வொன்றினை நடத்தவுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், பொது வேட்பாளர் தொடர்பிலான முன்னெடுப்புகளை முன்னெடுத்து வரும் சிவில் சமூக பிரதிநிதிகள், 10 எழுத்தாளர்கள் உள்ளிட்டவர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் என்னை நேரில் சந்தித்து கதைத்தார்கள். பொது வேட்பாளர் தொடர்பிலான எமது நிலைப்பாட்டை அவர்களுக்கு கூறினேன். அவர்களும் பொது வேட்பாளரை நிறுத்துவது தொடர்பிலான தமது கருத்துக்களையும் கூறினார்கள். பொது வேட்பாளர் தொடர்பில் பொதுவெளியில் கருத்துக்களை பரிமாறும் நிகழ்வினை நடாத்தியது. ஆரோக்கியமான கலந்துரையாடலை நடாத்துவோம் என நான் தெரிவித்திருந்தேன். அதற்கு அவர்களும் சம்மதித்தார்கள். யாழ்ப்பாணத்தில் எதிர்வரும் 9ஆம் தேதி பொது வேட்பாளர் தொடர்பில் கருத்துக்களை பரிமாறும் நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்துள்ளோம். அதில் ஒருவர் குற்றம் சாட்டாது இவரவரின் நாள் இவரின் நாள் என தாங்கி பேசாது தமது கருத்துக்களை முன்வைத்து ஆரோக்கியமான கருத்து பரிமாற்றம் இடம்பெற்றால் மக்களுக்கு தெளிவு கிடைக்கும். அதற்காகவே அந்த நிகழ்வில் ஒழுங்கமைத்துள்ளோம் என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் மேலும் தெரிவித்துள்ளார். முல்லைத்தீவில் சுதந்திரமாக்கு மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு அனுமதிக்குமாறு கோரி மீனவர்கள் தொடர் போராட்டம் ஒன்றினை ஆரம்பித்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரையோர கிராமங்களில் ஒன்றான தியோ நகர் பகுதியில் பிரதான வீதியினை கடற்கரையினையும் இணைக்கும் இணைப்பு வீதியான சில தரப்பினரால் வேலையிட்டு அடைக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். அத்துடன் குறித்த பகுதியில் சுற்றுலாத்தலம் ஒன்றினை அமைத்துள்ள தனியார் நிறுவனம் ஒன்று மீனவர்கள் தொடர்ச்சியாக இடையூறுகளை விளைவித்து வருவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். இந்நிலையில் குறித்த பகுதியில் அடைக்கப்பட்டுள்ள வேலி தடைகளை அகற்றிய மக்கள் தமக்கு உரிய தீர்வு கிடைக்கப்பெறும் வரையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட போவதாக கோரி நேற்றிரவு முதல் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் உள்ள அரசியலமைப்பின் பிரகாரம் ஒரே காலத்தில் ஜனாதிபதி தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என மார்ச் 12 இயக்கம் ஏற்பாடு செய்திருந்த மக்கள் மீள நிகழ்வில் பலர் வலியுறுத்தியிருந்தனர். அம்பாறை மாவட்டத்தின் மாளிகைக்காடு தனியார் விருந்தினர் நேற்று இடம்பெற்றிருந்தது. தூய்மையான அரசியலுக்காக செயற்படும் மார்ச் 12 இயக்கத்தின் அம்பாறை மாவட்ட இணைப்பாளர் கந்தியா சத்யநாதன் தலைமையில் இந்நிகழ்வு ஆரம்பமாகியிருந்தது. நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்திய திலகம் ராயபக்ச உட்பட உள்ளூர் அரசியல் பிரமுகர்கள் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது பலதரப்பட்ட மக்கள் பல கேள்விகளை எழுப்பியிருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வவுனியா வடக்கில் முன்பள்ளி ஆசிரியர்களாக கடமையாற்றுகின்ற ஆசிரியர்கள் தமக்கான சம்பளத்தை அதிகரிக்குமாறு கோரி மகஜர் ஒன்றை ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தான் ஊடாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளித்துள்ளனர். வவுனியா மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கலந்து கொண்டிருந்த நிலையில் அவரை சந்தித்து குறித்த மகஜரை கையளிப்பதற்கு ஆசிரியர்கள் முயற்சித்திருந்தனர். எனினும் பாதுகாப்பு கடமையில் இருந்த உத்தியோகத்தர்களால் ஜனாதிபதியை சந்திப்பதற்கு முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து ராஜாங்க அமைச்சர் காதர் மஸ்தானூடாக குறித்த மகஜர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தற்போதைய அரசியல் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எதிர்கால செயற்பாடுகளை வேறு இடத்திலிருந்து முன்னெடுப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவின் கட்சி தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகம் மற்றும் எதிர்கால அரசியல் நடவடிக்கைகளுக்கு கொழும்பில் உள்ள மற்றொரு இடம் பயன்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் குழு கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாக குறிப்பிடப்படுகிறது. தற்போது நிலவும் அரசியல் நெருக்கடி மற்றும் நீதிமன்ற தீர்ப்புகள் காரணமாக அரசியல் விவகாரங்கள் மற்றும் தொகுதிகள் மாவட்ட அமைப்பாளர்களை நிரந்தரமாக கூட்ட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதன்படி புதிய அரசியல் நிலைமையொற்றினை ஆரம்பித்து எதிர்வரும் அரசியல் விவகாரங்கள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக நாடளாவிய ரீதியில் உள்ள மாவட்ட தொகுதி அமைப்பாளர்களை கொழும்புக்கு வரவழைக்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. சீரற்ற வானிலை காரணமாக நாட்டின் 7 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு எச்சரிக்கை தொடர்ந்தும் அமலில் உள்ளது. கொழும்பு, கம்பகா, களுத்துறை, கண்டி, கேகாலை, நுவரெலியா மற்றும் இரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மழையுடனான வானிலை காரணமாக 11,949 குடும்பங்களை சேர்ந்து 44,627 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளனர். மத்திய மலையகத்தின் மேற்கு சரிவுகளில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக காசல் டி, மவ்ஸ்டாங்கலை மற்றும் மேல் கொத்மலை நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக நீர்த்தேக்கங்களுக்கு பொறுப்பான பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். இதன் காரணமாக ஜெயின், கிளிர் மற்றும் டெவோன் ஆகிய நீர்வீழ்ச்சிகளின் நேர்கொள்வனவு அதிகரித்துள்ளது. அத்துடன் விமல சுரேந்திர, கனயம், லட்சபான, நீர்லட்சபான, பொல்பட்டிய நேர்மின் நிலையங்களின் மின் உற்பத்தி அதிகபட்ச கொள்ளளவில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மின் உற்பத்தி நிலைய பொறியியலாளர்கள் தெரிவித்துள்ளனர். கிழக்கு மத்திய வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த டெமால் புயல் பங்களாதேஷ் நோக்கி நகர்ந்துள்ளது. இது நாட்டின் கடற்பிராந்தியத்தில் மேலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக காங்கேசன்துறையிலிருந்து மன்னார், கொழும்பு, காலி மற்றும் அம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடற்பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக மீனவர்கள் மற்றும் கடற்சார் ஊழியர்கள் அவதானமாக செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சீரற்ற வானிலை காரணமாக ஆறுகள் சிலவற்றின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்துள்ளது. களனிகங்கை, களுகங்கை மற்றும் லில்வளக்கங்கை மற்றும் அந்தனுகலோயா ஆகியவற்றின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளமையினால் குறித்த பகுதியை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இனி வருவன இந்திய செய்திகள். பாஜக நிர்வாகிகளுக்கான விசேட குழு கூட்டம் ஒன்று இன்று சென்னை அமைந்தகரையில் நடைபெற்றுள்ளது. மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் இடம்பெற்றுள்ள இக்கூட்டத்தில் பாஜக மாநில நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், அணித் தலைவர்கள், பாஜக வேட்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இக்கூட்டத்தில் கட்சி பற்றிய பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு பின்னர் நடைபெறும் முதல் பாஜக நிர்வாகிகள் கூட்டம் இது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் குஜராத் மாநிலத்தில் உள்ள ராஜ்கோட் நகரில் அமைந்துள்ள விளையாட்டு அரங்கில் நேற்று மாலை தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் பலி எண்ணிக்கை 33ஆக அதிகரித்துள்ளதாக செய்திகள் வெளியிட்டுள்ளன. இந்த தீ விபத்து சம்பவம் தொடர்பாக இதுவரையில் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். விளையாட்டு அரங்கின் உரிமையாளர் உட்பட 3 பேர் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். குஜராத் மாநிலம் ராஜ்கோட் நகரில் உள்ள சிறார் விளையாட்டு பொழுதுபோக்கு மைதானத்தில் நேற்று திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 33ஆக அதிகரித்துள்ளது. கோடைக்கால விடுமுறை என்பதால் அந்த மையத்தில் நேற்று அதிகளவான சிறுமியர்கள் வருகை தந்திருந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. நேற்று மாலை விளையாட்டு மைதானத்தின் தரைத்தளத்தின் மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக விசாரணைகளிலிருந்து தெரியவந்துள்ளது. இனி வருவன உலகச் செய்திகள். எதிர்காலத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சி அமைத்தால் தேசிய சேவை கட்டாயமாக்கப்படும் என பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக் உறுதியளித்துள்ளார். பிரதமர் ரிஷி சுனக் தலைமையில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: எதிர்காலத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சி அமைத்தால் தேசிய சேவை கட்டாயமாக்கப்படும். இது பிரஜைகளிடையே தேசிய உணர்வை உருவாக்கும். கட்டாயம் தேசிய சேவையின் கீழ் 18 வயது இளைஞர்கள் ஒரு ஆண்டுக்கு இராணுவத்தில் சேர வேண்டும். இதற்காக அரசு ஒவ்வொரு ஆண்டும் 2.5 பில்லியன் பவுண்ட்ஸ் செலவிடும். இவ்வாறு தெரிவித்துள்ளார். இஸ்ரேலின் டெல் அவீவ் நகர் மீது ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியதாக காமஸ் அமைப்பின் ஆயுதப்படைகள் தெரிவித்துள்ளன.
டெல் அவீவ் நகர மக்களுக்கு இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேல் ராணுவத்துக்கு காமஸ் அமைப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் நீடித்து வருகிறது. இதனால் காசாவின் வசித்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளனர். ஏராளமானோர் உயிரிழந்துள்ளனர். பலர் படுகாயமடைந்து சிகிச்சையில் உள்ளனர். இதனால் அப்பிராந்தியத்தில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் காசா முனையிலிருந்து டெல் அவீவ் நகர் மீது ஏவுகணை மூலம் தாக்குதல் நடத்தியதாக காமஸ் அமைப்பினர் ஆயுத பிரிவு தெரிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் இனிதே நிறைவு பெறுகின்றன. நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது தமிழகமின் பிரதான செய்தி அறிக்கையோடு.